மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு சமீபத்தில அவங்களோட வீட்ல 16ஆம் நாள் காரியம் நடந்திருக்கு. அந்த ஒரு காரியத்தில அவருக்காக அவர் மனைவி செஞ்சிருக்க செயல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கையும், அதே நேரம் ஒரு எமோஷனலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மனோஜ் பாரதிராஜா அவர்களோட 16ஆம் நாள் காரியத்தில அவங்களோட மனைவி அவருக்கு மிகப்பெரிய உருவப்படம் ஒண்ணு வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதற்கு மிகப்பெரிய அளவுல மாலையும் போட்டிருக்காங்க. அதே மாரி தொடர்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு பிடித்தமான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே சமைச்சு படையலா வச்சிருக்காங்க. பிடித்தமான உணவு அப்டின்னா, சும்மா 1, 2 டிஷ்ஷஸ்லாம் கிடையாது. அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே இனிப்புலேருந்து, காரத்திலேருந்து அவருக்கு பிடிச்ச சைவம், அசைவம், வெளிநாட்டு உணவுகள் அப்படின்னு அவர் என்னென்ன அவர்கிட்ட பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே சமைச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன் வந்து இவ்ளோ டிஷ்ஷஸ் பண்ணிட்டுருக்கீங்க? அவருக்கு பிடிக்கும் தான். ஒரு நாலஞ்சு இருந்தா போதும். இவ்ளோலாம் வைக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே, அவங்களோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அவருக்கு சாப்பாடு அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அவர் கண்ட்ரோலே இல்லாம சாப்பிடுவாரு. அது ஒரு வகையில தப்பு அப்படின்னாலுமே, எனக்கு அவர்கிட்ட அது ரொம்பவே பிடிக்கும். என்னோட கையால சாப்பிடுறதும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பிடித்தமான உணவுகள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவர் வந்து சாப்பிடுவாரு. ஏதோ ஒரு வழியில அது நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அவருக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷஸுமே நான் செய்ய போறேன். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இதுக்கப்புறம் எப்பலாம் அவருக்கு சாமி கும்பிடுறோமோ, அப்ப எல்லாமே நான் அவருக்கு பிடித்தமான உணவுகள் கண்டிப்பா பண்ணுவேன். அவர் வந்து அத சாப்பிட தான் போறாரு. இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அங்க இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. அதற்கு முக்கிய காரணம் மனோஜ் வந்து ஒரு சாப்பாட்டு பிரியர். ரொம்பவே நல்லா சாப்பிடுவாரு. இப்ப அவருக்கு பிடித்த இத்தன உணவுகள் அங்க இருந்தும், அவர் அங்க இல்லையே அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா, அங்க அவருக்கு 16ஆம் நாள் காரியத்துல நடந்திருக்கு. இது சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கையும், எமோஷனலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் குட் பேட் அக்லி படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஆதித்ய ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்துல அஜித் குமார் அவர்களோட நடிப்புல குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்துக்கு அஜித் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஃபன்னியாவும் ஃபேன் பாய் சம்பவமாவும் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா இருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் அஜித் சாரோட மிக தீவிரமான ரசிகன், பக்தன் அப்படின்னே சொல்லலாம். மேலும் அவர் படத்துல நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனும் அவரோட ஃபேன் பாய். ஸோ கண்டிப்பா இந்த படத்துல அவருக்கு வாய்ப்பு இருக்கு கெஸ்ட் ரோலுக்கு. எல்லாருமே என்ன மாதிரியான ரோலா இருக்கும்? வில்லனா பண்ண போறாரா? இல்ல ஒரு வேளை வந்துட்டு இவரு சைடு இருக்க போறாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அஜித் சாருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கா இந்த படம் அமையுதா அப்படின்னு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.